ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வியின் சமையல். நம்ம இன்றைக்கி ஒரு ஆரஞ்சு கேக்கு செய்ய போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆரஞ்சு ஜூஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இந்த கப்பால் பார்த்திங்கனாக்கா ஒரு கப்பு சுகர் போட்டுக்குங்க. அதே கப்பால் தயிர் ஒரு கப்பு போட்டுக்குங்க. இதை ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நல்லா மிக்ஸ் ஆன பிறகு முதல்ல காமிச்ச அதே கப்பாலே ஒரு கப்பு பார்த்திங்கன்னா மைதா மாவு, பேக்கிங் பவுடர் 1 ஸ்பூன் போட்டுக்குங்க, பேக்கிங் சோடா ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்குங்க. இது எல்லாத்தையும் போட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பட்டர் அதே கப்பாலேயே ஒரு கப்பு உருக்கி வச்சுருக்கேன். இப்போ அதையும் இப்போ நம்ம இந்த மாவில் போட்டுடலாம். அப்புறம் அந்த ஆரஞ்சு ஜூஸ் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதையும் பார்த்திங்கன்னா எல்லாமே அந்த கப்பு ஃபஸ்ட்டு காமிச்ச அதே கப்பளவு தான் நம்ம போடணும். இப்போ அதையும் அதே மாதிரியே போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ கலருக்காக நம்ம ஃபுட் கலர் போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் கேசரி பவுடர் தான் இப்போ நான் போட்டிருக்கேன். அது ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்குங்க. இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ இந்த கேக்கு செய்கிற டின்னில் ஒரு பட்டர் பேப்பர் போட்டு நம்ம அதுக்கு கொஞ்சம் பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாவை எடுத்து அதில் ஊற்றிட வேண்டியதான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு கடாய் வச்சுருங்க. அது ஒரு 10 நிமிஷம் நல்லா ஹீட் பண்ணிக்கிங்க. அப்புறமா இந்த கேக்கு டின்னை எடுத்து வச்சுட்டு ஒரு 40 நிமிஷம் நம்ம மூடியை போட்டு மூடிட்டு நல்லா கேக்கை குக் பண்ண விட்டுடுங்க. அதுக்கப்புறம் ஒரு குச்சியை வச்சு நீங்கள் எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா குக்காகி இருக்கிறது நமக்கு நல்லா தெரியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா நம்ம கேக்கை எடுத்துட வேண்டியதான். கேக்கை ஒரு 1/2 hour நல்லா ஆற விட்டுட்டு இப்போ மறுபடியும் எடுத்துட்டோம்னா நமக்கு சூப்பரான ஆரஞ்சு கேக்கு ரெடி ஆகிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.